மாநில அரசு கடன் பற்றி எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம் என அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுபாஷ் பிரபு வழங்க கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்த திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என்ற ஒரு கடுமையான விஷயத்தை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். தற்போது அதற்கான அறிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவிலே அதிகமான கடன் வாங்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. பொய் வாக்குறுதிகளை சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள், நாங்கள் வந்தால் கடன் அளவை சரி செய்து விடுவோம் என்றெல்லாம் சொன்னீர்கள். ஆனால் அப்படி எதுவுமே செய்யாமல் வாங்கப்படக்கூடிய கடன் மூலக்கடனாக தேவையான விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் செலவினங்களை அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அதனால் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டின் நிதி மேலாண்மை மேம்படுத்துவோம் என்று மக்களை ஏமாற்றி இதற்காக ஒரு உபயோகமற்ற சர்வதேச நிபுணர் குழுவை அமைத்து நிதி பற்றாக்குறையை, வருவாய் பற்றாக்குறையை, கடன் அளவு என எல்லா நிதி குறியீடுகளிலும் பின்னடைவை சந்தித்துள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். திட்டங்களை தீட்டி அவைகளை செயல்படுத்த நல்ல நிதி மேலாண்மையை அமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தங்களுக்கு நிதி மேலாண்மை பற்றி பாடம் எடுக்க வேண்டாம் என்றும் கடுமையாக சாடி தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.